இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை நோய்க்கும் ரத்த கொதிப்புக்கும் மருத்துவத்திலே ஒரு புது அதுக்காக ஒரு விவரங்கள் கொடுக்குறாங்க. ப்ரீ டயபெட்டிஸ், ப்ரீ ஹைப்பர்டென்ஷன் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியலன்னா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி உங்களோட சக்கரை 100க்குள்ளே இருக்கணும் வெறும் வயிற்றுலன்னா, ஒரு 110 120 இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீ டயபெட்டிஸ். இதுவே ஒரு 120 130 தாண்டி படிச்சுன்னா உங்களுக்கு ரியல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் ஒவ்வொன்றுமே அப்படி ப்ரீ டயபெட்டிஸ், ப்ரீ ஹைப்பர்டென்ஷன்னா என்னென்னா, உனக்கு இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு 3 வருடமோ 4 வருடமோ 5 வருடத்துக்கு பிறகு உனக்கு சக்கரை நோய் ரத்த கொதிப்பு வருகிறதுக்குண்டான அறிகுறி இப்போவே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க? அது எத்தனை பேர் கவனிச்சுக்கிட்டாங்க? நிறைய பேர் சக்கரை பக்கமாக அது இன்னும் ரேண்டம் 140ன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு 180 இருக்குது, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவ்வளோ HbA1c டெஸ்ட்டை நம்ம பார்க்குறோமா? நம்ம உடம்புல இன்சுலின் ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோமா? கரையும் பேன்கிரஸ் உறுப்படக்கூடிய உறுப்பு சிபெப்டிட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமா? கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அட்லீஸ்ட் என்னால் சொல்ல முடியும் ஒரு 70% எடை அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய அளவிலானவங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, அப்போ பார்த்துக்கலாம், அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம், அப்போ ஏதாவது மருந்து எடுத்து அதை சரிப்படுத்திக்கலாம், அப்போ நமக்கு நேரம் இருக்கும், உடம்புக்கு கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஓடி ஓடி வேலை செய்யணும், இப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், இப்போ வாழ்க்கையில் வளர்ச்சியோட கட்டத்தில் இருக்கோம், இப்போ நம்ம படிக்கிறோம். அதனால் இதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். இப்போ நம்ம விரும்பின உணவை சாப்பிட்டுக்கலாம், அப்போ அவங்க சொல்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது கரெக்டுங்களா? இது எல்லாரோடைய ஒரு இயல்பான குணம் தானே. இதில் ஏதாவது தவறு இருக்கா? கண்டிப்பாக. ஒரு டேமேஜை 2 விதமாக பிரிப்பாங்க. ரிவர்சிபிள், இரிவர்சிபிள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு நோயை அது திரும்ப பெற முடியும், குணப்படுத்த முடியுன்றது ரிவர்சிபிள். ஆனால் ஒரு நோயை ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப வர முடியாது, அது பர்மனெண்ட். அது இரிவர்சிபிள் டேமேஜ். இப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னா, நான் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நான் உடம்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்போ நான் நல்லா நேரத்துக்கு சாப்பிடுவேன், கரெக்டான அளவில் ஆகாரம் சாப்பிடுவேன், சரியான ஆகாரத்தை சாப்பிடுவேன், நிறைய உடற்பயிற்சி பண்ணுவேன், நல்ல உறக்கத்தை எடுத்துப்பேன், உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன்னா அப்போ உங்கள் உடம்பு உங்களுக்கு கேட்குற நிலையில் இருக்காது. இது இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும்? இது தெரியாமல் போயிடுச்சே. இது தெரியாததுனால தானே இன்றைக்கி நம்ம இவ்வளோ அலட்சியமாக நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். அப்போது நாளைக்கு உங்ககிட்ட ஒரு பொருள் இருந்து, ஒரு வசதி இருந்து, உங்களுக்கு எல்லா விதமான ஒரு உத்தியோகத்தில் உயர்வு இருந்தோம், உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாலும், ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும், இது எவ்வளோ இருந்தாலும் உங்களுடைய உடல் வீணாக போயிடுச்சுன்னா